அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, கலைஞர்களே, அமிழ்தமிழ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். இன்று நாம் சுவைக்கவிருக்கும் தமிழ் அமிழ்து அஞ்சி. அஞ்சி இதை நாம் அஞ்சி அஞ்சி சுவைக்க தேவையில்லை, அஞ்சாமலே சுவைக்கலாம். ஆனால் அந்த சொல் அஞ்சி. அதற்கு நாம் இன்று எடுத்திருக்கின்ற குறள் எண் 741. ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள், அஞ்சி தற்போற்றுபவர்க்கும் பொருள். அரண் இருக்கிறதே, அது ஒரு பொருள். பொருள்னா என்ன? அது உரிய, தகுந்த, நன்றான, ஏற்பான, உதவியான, வலிமையான ஒன்று. அதான் அரண். அது யாருக்கெல்லாம்? 2 வகையினருக்குமே. ஒன்று, அந்த அரண் அதை நம்பி இங்கு ஆற்றுபவர், போரிடுறாங்க, போரிடச் செல்றாங்க, அவர்களுக்கும் அது பாதுகாப்புக்குரிய ஒன்று. அதே நேரத்தில் அஞ்சி தற்போற்றுவர், தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அஞ்சி அங்கே இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கும் அது அரண். இங்கு ஒவ்வொரு மாந்தருமே அரணாக இருக்க வேண்டும். நல்லவர்களுக்கெல்லாம், எளியவர்களுக்கெல்லாம், வலிமை குறைந்தவர்களுக்கெல்லாம், நேர்மையாளர்களுக்கெல்லாம் இங்கு அரணாக நாம் இருக்க வேண்டும். ஒருவருக்கு நாம் அரணாக இருக்க வேண்டும். தீயவற்றை வளர்த்தெடுப்பதற்குரிய அரணாக இருந்துவிடக் கூடாது. ஆக அந்த வகையில் இன்றைக்கு நாம் இந்த குறள் வழியாக எடுத்திருக்கின்ற அந்த ஒரு அமிழ்து, அந்த சொல் அஞ்சி. ஆக அஞ்சி என்றால் என்ன? அஞ்சுதல், அச்சம் என்றெல்லாம் இருக்குது பாருங்க. இந்த அச்சம், அஞ்சுதல், அதற்கு பயம் என்கின்ற சொல்லை அதிகமாக ஒரு மாற்று சொல்லாக பயன்படுத்துறாங்க. பயம் என்பது தமிழ்தான், ஆனால் அது அச்சத்துக்குரிய பொருளில் வருவது அல்ல. பயம் என்றால் பயன் என்பதான். ஆக பயம் இன்றே அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்க. அதாவது ஆங்கமை வைதிய கண்ணும் பயம் இன்றே வேந்தமை இல்லாத நாடு, வள்ளுவர் சொல்வார். அந்த நாடு என்கின்ற அந்த அலகிலே முதல் 9 குறள்களில் எப்படி நாடு இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியாக 10வது குறளாக இதை வைப்பார். என்னன்னா, ஆங்கமை வைதிய கண்ணும், மேலே சொல்லப்பட்டிருக்க எல்லாமே அங்கு இருந்தாலும் கூட பயம் இன்றே, பயன் இல்லை. எப்பொழுது? வேந்தமை இல்லாத நாடு, நல்ல பொருத்தமான நல்ல ஒரு தலைமை இல்லை என்றால் அது பயன் இல்லை என்பதாக ஒரு சொல்லும். ஆக பயம் என்றால் பயன் என்பதுதான் பொருள். அஞ்சுதல், அச்சம், அதான் அச்சத்துக்குரிய சரியான சொல். பார்த்துடுங்க, பாரதியார் சொல்வார்ல, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை என்று. தம்பி தங்கை பிள்ளைகள் எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அவர்களுக்கு இதை அடிக்கடி இந்த மாதிரி கையை உயர்த்தி அப்படிலாம் சொல்லிக் கொடுப்பது உண்டு. நான் அப்போ பாரு, இப்பவுமே இந்த இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னுட்டு, அதுக்கேற்ப அவங்களுடைய திருமண நேரத்தில் அந்த வாழ்த்து பாடல் பாடும்போது இந்த வரியும் வரும். பாசத்துக்கு அணிகலனாய் பிள்ளைகள் பெற்றிடுங்கள், போராட வர சொல்லுங்கள் என்று நான் பாடியிருப்பேன். நல்ல சிரிப்பாக இருக்கும். ஆக இந்த வகையில் மாந்தர்கள், பிள்ளைகள், இவங்க எல்லாரும் இந்த சமூக நலன் கருதி இந்த உலகம், இந்த நாடு, இந்த மண், இயற்கை, இறையாட்சி இவையெல்லாம் வளர வேண்டும், உயர வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு இங்கே எல்லாருமே களத்துக்கு வர வேண்டும் என்பதான் அவருடைய செய்தி. ஆக இந்த வகையில் தான் பாவலரர் பெருஞ்சித்திரனார் சொல்வார், கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் செய்கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை, எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை எவரும் உலகில் எதிர் நின்றே என்று. ஆக தமிழர் என்றால் அங்கே நேர்மையான அறம் சார்ந்த தமிழ்த்தன்மையில் இருக்கக்கூடியவர்கள். ஆக இங்கு அஞ்ச வேண்டிய தேவையில்லை என்பதெல்லாம் இருக்கிறது. அதான் இயேசு சொல்கிறார் பார்த்தீங்களா, உடலை கொல்வோருக்காக நீங்கள் அஞ்ச வேண்டாம், மாறாக உடலையும் சேர்த்து ஆன்மாவையும் நரகத்தில் தள்ள வல்லவருக்கான கடவுளுக்கே நீங்கள் அஞ்சணும் அப்படிங்கிற மாதிரி. ஆக கடவுள் தான் அஞ்சணும், வேற யாருக்கும் அஞ்ச தேவையில்லை. அஞ்சுவது அஞ்சாமை பேதமே, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அஞ்சணும் யாருக்கு? கடவுளுக்கு தான். தீமை செய்யறதுக்கு அஞ்சணும், நல்லது செய்யறதுக்கு அஞ்சக்கூடாது. ஆக மனிதர்களை பார்த்தங்க அஞ்சி நம்ம செய்ய வேண்டிய நல்லதை செய்யாமல் விட்டுறக்கூடாது, செய்யக்கூடாத தீமையும் செய்துட்டு இருக்கக்கூடாது. மனிதர்களுக்கு அஞ்சு, கடவுளுக்கு தான் அஞ்ச வேண்டும் என்பதெல்லாம் இங்கு இந்த அஞ்சி தொடர்புடைய ஒரு செய்தியாக இருக்கிறது. அதான் ஒரு பாட்டு அந்த காலத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு பாட்டு உண்டு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா,
நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா என்று வரும் பாருங்க. அதான் நம்ம அஞ்சு அஞ்சு வாழ்ந்ததெல்லாம் போதும். ஒவ்வொரு நாளுமே அஞ்சு அஞ்சு சாவதல்ல நம்முடைய வாழ்வு. அஞ்சாமல் தலை நிமிர்ந்து நிற்கணும். மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. அப்போ அஞ்சாமல் இருக்கணும்னு என்ன செய்யணும்? இந்த உலகமே நன்றாக இருக்கணும், இந்த இயற்கையெல்லாம் நன்றாக வாழணும், அதற்குரிய தன்மையில் நம்ம இயங்கணும். அப்படி இயங்குகிறவருக்கு தன்னுயிர் போயிருமோ என்று அஞ்ச தேவையில்லை. அவர் அஞ்ச மாட்டார். இயேசு உள்ளிட்ட மனிதர்கள் அவங்க இந்த உலகம் வாழ்வதற்காக தங்களுடைய உயிரையே கொடுக்குறாங்க. அவங்க அச்சப்படலை. அந்த பகத்சிங் போன்றவங்க, ஒரு இளைஞன் தூக்கிலிடப்படணும், 5 நிமிடங்கள் தான் இன்னும் இருக்கின்றன. அந்த நேரத்திலையும் அவர் அங்கு லெனினின் வாழ்க்கை வரலாறு படைச்சிட்டு இருக்கிறார். காரணம் அச்சமில்லை. என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், என் தலையை வேண்டுமானாலும் கொய்து கொள் என்பதெல்லாம் சொல்றாங்க பாருங்க இந்த செய்தி. எனவே இந்த அஞ்சுதல் தொடர்பாக நாம் மிக தெளிவாக கவனமாக இருந்து, இந்த உலகம் நாம் கொண்டிருக்கிற அந்த நேர்மைத்தனத்தை பார்த்து உலகில் இருக்கிற நேர்மையற்றவர்கள் அஞ்ச வேண்டுமே தவிர நேர்மையற்றவர்களை பார்த்து நேர்மையாளர்கள் அஞ்சு கொண்டிருக்க கூடாது என்பதெல்லாம் இங்கு உறுதியாக மனத்தில் பதித்து கொண்டு இந்த அஞ்சி தொடர்புடைய ஒரு முழக்கத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து முன்வைக்கலாமா? அன்பில் அச்சத்துக்கு இடம் இல்லை, அஞ்சி அஞ்சி வாழ்வதில் மகிழ்வில்லை. மகிழ்ச்சியாக இருக்கணும், அப்போ அஞ்சக்கூடாது. ஏன்னா அன்பில் அச்சத்துக்கு இடம் இல்லை, அது ஒரு இறைமொழியும் கூட. எனவே இறைவனுக்கு திருவள்ளுவனால் மீண்டும் நாளை அமிழ் தமிழ் நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம்.